வணக்கம். PM ஹாஸ்ட்ரோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. PM ஹாஸ்ட்ரோ சேனலிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. ரிஷபம் ராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சி பலன்கள். திருக்கணித பஞ்சாங்கம். மங்களகரமான குரோதி வருடம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பங்குனி மாதம் 15ஆம் மார்ச் 29, 2025 தேதியன்று இயற்கை அசுபரான சனிதேவர் பூரட்டாதி 3ஆம் பாத நட்சத்திரத்தில் இருந்து பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரமான மீன ராசிக்கு, அதாவது சனிக்கிழமையில் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய உள்ளார். தன்னலம் கருதாது மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, நவகிரகத்தில் அவரவர் கர்மவினைக்கு ஏற்ப தன் சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடியவரான சனிதேவர் தான் நின்ற ராசியில் இருந்து 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியையும் 7ஆம் பார்வையாக கன்னி ராசியையும் 10ஆம் பார்வையாக தனுசு ராசியும் பார்க்க இருக்கின்றார். ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். சனி தான் நின்ற ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியான ராசி ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக கன்னி ராசியான புத்திர ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக தனுசு ராசியான அஷ்டம ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார். பலன்கள். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக ராசி ஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிர்பாராத சில நிகழ்வுகள் மூலம் மனதளவில் புதிய பக்குவம் பிறக்கும். நினைத்த சில காரியங்கள் அலைச்சலுக்கு பின்பு முடிவு பெறும். நிலைத்தன்மை குறித்த எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் அதிகரிக்கும். பழைய நிகழ்வுகளால் மனதில் சஞ்சலங்கள் அதிகரிக்கும். மனம் விட்டு பேசுவதன் மூலம் மனதில் அமைதி பிறக்கும். சில இடங்களில் பொறுமையை கையாள்வது தெளிவையும் செல்வாக்கையும் மேம்படுத்தும். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக கன்னி ராசியான புத்திர ஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். ரசனை தன்மையில் சில மாற்றங்கள் ஏற்படும். இணைய வர்த்தக முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். குலதெய்வ வழிபாடுகளில் தாமதம் ஏற்படலாம். கலைத்துறைகளில் உடல் உழைப்புகள் அதிகரிக்கும். கேளிக்கை விஷயங்களில் ஆர்வமின்மை உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக தனுசு ராசியான அஷ்டம ஸ்தானத்தை பார்ப்பதினால் நீண்ட காலமாக நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். காப்பீடு சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பாராத சில வரவுகள் மூலம் நன்மைகள் உண்டாகும். பணி சார்ந்து பயணங்கள் இருந்தாலும் அதனால் சில நன்மைகளும் உண்டாகும். நீண்ட கால முதலீடுகளில் ஆதாயம் அடைவீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும். சனி ராசிக்கு 11 பாவகத்தில் அமர்ந்திருப்பதினால் எதிலும் தனித்திறமையை வெளிப்படுத்துவீர்கள். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். எதிர்பாராத சில திடீர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சகோதரர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் படிப்படியாக குறையும். அரசாங்க அதிகாரிகள் மூலம் ஆதாயம் மேம்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் ஓரளவு குறையும். நீண்ட நாட்களாக முடிவடையாமல் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். பொருளாதார நிலையில் முன்னேற்றமான சூழல்கள் உருவாகும். கடனால் இருந்து வந்த அவமானம் மற்றும் வருத்தங்கள் படிப்படியாக குறையும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல்கள் உருவாகும். குடும்பம் மற்றும் பெண்களுக்கு. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் சூழ்நிலைக்கேற்ப நடந்து கொள்ளவும். பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளவும். உணவு விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும். குலத் தொழிலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் மேம்படும். பெண்கள் விலை உயர்ந்த பொருட்களில் சற்று கவனத்தோடு கையாளவும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் மேம்படும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். மாணவர்களுக்கு. மாணவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த வெளியூர் மற்றும் உயர்கல்வியில் உயர்ந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும். ஆராய்ச்சி கல்வியில் சில மாற்றமான சூழல்கள் உண்டாகும். பொருளாதாரம் தொடர்பான கல்வியில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். புதைபொருள் ஆராய்வு துறையில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு நெருக்கடியாக இருந்து வந்த பல பிரச்சனைகள் குறைவதற்கான சூழல்கள் ஏற்படும். சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பணி மாற்ற விஷயங்களில் தகுந்த ஆலோசனை பெற்றும் பணி நிமித்தமான சூழல்களையும் அறிந்து முடிவுகள் எடுப்பது நன்மையை உருவாக்கும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். மருத்துவம் மற்றும் காப்பீடு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்கள் உருவாகும். வியாபாரிகள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் முயற்சிக்கு உண்டான லாபங்களும் கிடைக்கும். விவசாய பணிகளில் இருந்து வந்த சோர்வு மற்றும் மந்த நிலைகள் படிப்படியாக குறையும். விளைச்சலுக்கு உண்டான ஊதியமும் ஊக்கமும் கிடைக்க பெறுவீர்கள். எதிர்பாலின மக்கள் விஷயங்களில் விவேகத்தை கையாள்வது நன்மதிப்பை பெற்று தரும். அரசு வகையில் எதிர்பார்த்த ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். சுரங்கப்பாதை தொடர்பான வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இறைச்சி மற்றும் உளவுத்துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். கலைஞர்கள்.
கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் படிப்படியாக விலகும். சிந்தனை போக்கில் தெளிவுடன் இருப்பது நல்லது. சில அனுபவங்கள் மூலம் மேன்மையான சூழல்கள் பிறக்கும். புதிய முயற்சிகளில் விவேகத்தை கையாளுவது நன்மை தரும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல்களும் உருவாகும். மறைமுகமாக தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். பயணங்கள் மூலம் புதிய அத்தியாயங்களை உருவாக்குவீர்கள். எதிர்ப்புகளின் தன்மைகளை அறிந்து சரியான முடிவுகளை தகுந்த ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நன்மைகளை உருவாக்கும். வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உருவாகும். நன்மைகள் உபரி வருமானத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக உருவாகும். கால்நடை மற்றும் கல்வித் துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல்கள் உருவாகும். தடைப்பட்டு வந்த சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வருவதற்கான சூழல்கள் ஏற்படும். கவனம்: சஞ்சலமான சிந்தனைகளால் மனதளவில் குழப்பங்களும் நெருடல்களும் உருவாகும். குழந்தைகள் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் செயல்களில் அலட்சியமின்றி செயல்படவும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவது தவிர்ப்பது நன்மையை தரும். வழிபாடு: திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமானை வழிபட்டு வர காரிய சித்தி உண்டாகும். மேல்கூறப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன்கள். அவரவர்களின் தசா புத்திக்கு ஏற்ப பலன்களின் மாற்றம் உண்டாகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.